ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெடிக்கல் கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து லாஸ்ட் இயரை வச்சு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து 2025 மார்க் விசஸ் ரேங்க் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து வந்திருக்கு. அதாவது 502 மார்க் வாங்கினவங்க 5000 ரேங்க் 50,000 ரேங்கிங்கில் இருக்காங்க. 464 மார்க் வாங்கினவங்க வந்து 1,00,000 ரேங்கிங்கில் இருக்காங்க. இதே வந்து 433 மார்க் வாங்கினவங்க 1,50,000 ரேங்கிங்கில் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம 2022லேருந்து டேட்டா எடுத்திருக்கோம். 2022, 2023, 2024ங்கிற 3 டேட்டா எடுத்திருக்கோம். இந்த 3 டேட்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா ரேங்கிங், இது எல்லாமே வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் தான். இந்த ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 30,000லேருந்து 26,000 ரேங்கிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சீட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போது 2026 650 மார்க் எடுத்திருந்தா அவங்களோட ரேங்கிங் வந்து 26,136. அப்போது நம்ம இதுலேயே 26,136 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இன்பிட்வீன் இதை விட கொஞ்சம் அதிகம் 502ங்கிறது வந்து 50,000 ரேங்கிங்கில் இருக்குது. அப்போது என்ன ஆகும், ஒரு வேளை வந்து 550 மார்க் வாங்கியிருக்கிறவங்க என்ன ஆகும், 26,000 ரேங்கிங் உள்ள இருப்பாங்க. அப்போது அந்த இதில் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு. அப்போது 550 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஓசியில் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், 56,000 ரேங்கிங் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. அப்போ 56,000 அப்படிங்கிறது வந்து நியர்லி இந்த 50,000 பக்கத்தில். அப்போது இந்த 502 வாங்கியிருக்கிறவங்க வந்து 50,000. இப்போ வந்து நம்ம ஒரு 495 அப்படின்னு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 56,000 ரேங்கிங்கில் வருவாங்க. அப்போ 495 வாங்கினாவே நமக்கு என்ன ஆகும், பிசியில் வந்து சீட் கிடைக்கும். அப்போ 495லிருந்து நம்ம சேஃபர் சைடுக்கா 510 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 495 510க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு பிசியில் சீட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். அடுத்தது வந்து பிசிஎம் எடுத்துட்டிங்கன்னா 64,326 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது 66,000ங்கிறது இன்பிட்வீன் வந்து 490லேருந்து 500 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா பிசிஎம்முக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி 74,000. அப்போ 74,000ங்கிறது இந்த 50,000த்துக்கும் 1,00,000த்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கும். அப்போது 502க்கும் 464க்கும் பிட்வீனில் இருக்கிறதா வந்து நம்ம 75,000 சொல்கிறோம். அப்போ 480 அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாமா? அப்போ 480 வந்து 490 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதில் எம்பிசிக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்தது வந்து எஸ்சி வந்து 1,62,000 ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 1,50,000 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 433. அப்போ 440 வாங்கியிருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக எஸ்சிக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போன லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 100 மார்க் கம்மி. அடுத்து வந்து 2,38,000ங்கிறது எஸ்டி. ஸோ அப்போ 2,38,000ங்கிறது சம்வேர் எல்ஸ் இங்கே 380. ஸோ 380ன்னு போகலைன்னா கூட அட்லீஸ்ட் 410 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டியில் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து எஸ்சியே எடுத்திங்கன்னா 2,60,000ன்னு சொல்கிறோம். அப்போ 2,60,000ங்கிறப்போ 380. ஸோ சேம் வந்து நீங்கள் 400லேருந்து 410 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்சிஏலையும் வந்து நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 100 மார்க் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. எதுக்குன்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது நமக்கு வந்து ஸ்டேட் ரேங்கிங் வரும். ஸோ ஸ்டேட் ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து ஆல் இண்டியா ரேங்கிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸோட ஆல் இண்டியா ரேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த நம்ம மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.